அவைல் பைபாஸ்ன்னு சொல்லி கையில் செஞ்ச வேலாம், கையில் சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம். அவன் சொல்லிக்கிறான், அம்மா உங்களுக்கு அரை மணி தேர்தல் ஆப்ரேஷன் முடிஞ்சிருமாண்டு. அப்போ அவன் பார்த்து இருந்திருக்கிறா, கொண்டு வர்ற மாதிரியே இல்லை. என்ன நடந்துட்டு கேட்கணும்னு சொல்ல அப்படிலாம் கூட்டிக்கிட்டு இல்லாது. அவையில் வர மாட்டோம், உங்களை வச்சதுக்காக வர மாட்டோம். திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் 2 ஹவர் கழிச்சு சொன்ன ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய்க்கு சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி. அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி, எனக்குமே தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி. சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும். உங்களுக்கு 9ஆம் தேதி ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், நீங்கள் 2 லட்சம் ரூபா காசு தாங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். இப்படி செத்தா போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையா, அவர் விசாரி போயிட்டு வரான். அம்மா சொல்லிட்டா வைக்கிறது 8 செத்துட்டு அம்மா சொல்லிட்டா. எங்களுக்கு 10 கண்டு ரிப்போர்ட் வந்திருக்கிறோம், 10 தான் ஆள் செத்தான்னு சொல்லி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இதய அறுவை சிகிச்சையின் போது வைத்தியர்களால் தவறிழைக்கப்பட்டதாக உயிரிழந்த பெண்ணொருவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ் ஊடகமயத்தில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் ஆதங்கம் வெளியிட்டிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், 3ஆம் தேதி கொண்டு அட்மிட் பண்ண ஜப்னா ஹாஸ்பிட்டலில் அவைல் பைபாஸ் சொல்லி கையில் செஞ்ச வேலாம், கையில் சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம். துறையில் செஞ்சு சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு 9ஆம் தேதி ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், நீங்கள் 2 லட்சம் ரூபா காசு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அப்போ அவன் சொல்லிக்க எனக்கு கஷ்டம், எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் 4 வருஷம் ஆகிட்டு, நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லைன்னுட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி 2 லட்சம் காசு வைக்கணும், என்ன செய்கிறேன்ட்டு. நான் சொன்னேன், அப்படி ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டால் நீங்கள் திரும்பி வாங்க, பார்த்துட்டு போய் செய்யலாமாண்டு. திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஒரு 2 ஹவர் கழிச்சு சொன்னவா ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய்க்கு சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி. 50,000 சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சரி அந்த கவர்மெண்ட் சொல்லி தம்பி அனுப்பி நம்ம வந்து வாங்க வழிக்கிட்ட 30,000 ரூபாய் சாமான் வாங்கி கொடுத்துட்டு சொன்னவையெல்லாம் 9ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன். 8ஆம் தேதியே ஆப்ரேஷன் எடுத்துருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும். 10 மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம்னு சொல்லி இதாண்டுட்டு இப்போ இந்த விடிய சொல்லிக்கணும். 6 மணிக்கு போல் அம்மா நீங்கள் இடியப்பமும் டீயும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஒரு 8 மணியை போல் வந்து சொல்லிக்கணும், பிளேண்டி ஒன்று கொடுங்காண்டு. பிளேண்டி கொடுத்துட்டு இப்போ திரும்ப வந்து சொல்லிக்கணும், உங்களை 10 மணிக்கு எடுப்பினா உள்ளுக்காண்டு. 10 மணிக்கு எடுக்கல, 12 மணிக்கு எடுப்பினோட 12 மணிக்கும் எடுக்கல. இப்போ சொல்லிக்கணும் உங்களை 1 மணிக்கு எடுப்பினோம், 1 மணிக்கும் எடுக்கல, 2 மணிக்கு கூட்டிக்கொண்டு போயிருக்கணும். அம்மா வழியை விட்டுட்டா தியேட்டருக்கு கொண்டு போயிடணும். தியேட்டர் கொண்டு போய் முன்னுக்கு சொல்லிக்கணும், அம்மா உங்களுக்கு அரை மணி தேர்தல் ஆப்ரேஷன் முடிஞ்சிருமாண்டு. அப்போ அவாக்கு தெரியாத எத்தனை மணி தேவை ஆப்ரேஷன் உண்டு. அப்போ அவன் பார்த்து இருந்திருக்கிறா, கொண்டு வர்ற மாதிரியே இல்லை. அப்போ திரும்ப அவாக்கு பிறகு கொண்டு போன ஆக்களெல்லாம் கொண்டு வரையணும். அப்போ அவா கேட்டிருக்கா, எனக்கு பிறகு கொண்டு போறாங்களாம், கொண்டு வரீங்கன்னு. இல்லை உங்களுக்கு 5 மணிக்கு கொண்டு விட சொல்லிக்கணும். கொண்டு விட மட்டும் சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி, எனக்குமே தெரியாது பெரிய ஆப்ரேஷன் சொல்லி. சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும். அப்போ இதாண்டுட்டு வந்து பார்த்தா அம்மா டிரைவர் பார்த்துக்கா சரி வேற இல்லை. கடைசி 7 மணியை போல போய் கேட்டிருக்கா, 7 மணிக்கும் சொல்ல இல்லை. கடைசியில் ஒரு 8 மணியை போல டாக்டர் வந்திருக்காரு. அப்போ அம்மா கேட்டிருக்கா, என்ன டாக்டர் பிள்ளைய 2 மணிக்கு கொண்டு போனீங்க, இன்னும் கொண்டு வரையிலேண்டு. அப்போ அம்மா சொல்லியிருக்கு, அவர் சொல்லிக்கார் அவர் ஒன்றுமே காய்க்கலாம். அம்மா முதுக தட்டி விட்டுட்டு தடவை விட்டுருக்குறேன். அப்போ அம்மா கேட்டிருக்கா, நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்க, இந்த பிள்ளைய என்ன கொண்டுட்டீங்களான்னு கேட்க, அப்போ அவர் இதாக பேசாடி இருந்திருக்காரு. அப்போ 2 பிள்ளை செத்தா போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே காய்க்கலையா, அவர் பேசாடி போயிட்டு வரான் விட்டுட்டு. அப்போ அம்மா வந்து உள்ள குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாத ஐசியூ கொண்டது, தியேட்டர்லேருந்து ஐசியூ கொண்டதே தெரியாது. இப்போ அங்கே நேரம் குடிக்க வந்து ஐசியூவில் விட்டுட்டு இல்லை இருங்கம்மான்னு சொல்லிப்பட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்கணும். அப்போ அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டிருக்கா, என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன்னு சொல்லி அம்மா இதான் இருக்கா, அழுதுருக்கிறா, தண்டை தான் அழுதுருக்குறா. அழுக உள்ள விடுங்க சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா 8:30 ஆள் டெத் ஆகிட்டு. ஆள் 8:30 முடிஞ்சது. அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அக்கா அப்படி 8:30 செத்துட்டா. 2 போன் பண்ணி சொன்னா, அங்கே இருந்தால் இஞ்சி வர பைக்கில் வந்து நாங்கள் 1 மணி அதை வந்துட்டோம். வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை, உள்ள வாசல் நின்றவர் செஞ்ச டாக்டர், பேரும் தெரியா எனக்கு, செஞ்ச டாக்டர் வாசல் நின்றவர். சிங்களத்தில் காய்ச்சி வர எங்களுக்கு சிங்களம் போனாங்க பெருசா காய்ச்சி போட்டு சொன்னார், மெஷினில் கொலிவு இருக்கான்ட்டு சொல்கிறார், செஞ்ச டாக்டரும் உள்ள தான் இருக்கான்ட்டு சொல்லி போட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட கதைக்கல எங்களோட காய்ச்சிட்டு உள்ள உங்களோட அந்த டாக்டர் வந்து உங்களோட கதை பேர் சொல்லி போட்டு தான் போட்டுட்டு போயிட்டு நாங்கள் வந்து திரும்ப தண்டு பார்த்தா விட இல்லை. எங்களை 1 மணி தேவை உள்ள விட இல்லை. வெளியே போயினோம் வரையினோம், உள்ள போயினோம் வரையினோம், கதை பூட்டி போட்டு போயினோம். அம்மா சொல்லிட்டா, ஐக்கணும் 8:30 செத்துட்டு அம்மா சொல்லிட்டா. எங்களுக்கு 10 கண்டு ரிப்போர்ட் தந்துருக்கணும், 10 தான் ஆள் செத்தான்னு சொல்லி போலீஸில் இதான்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதாண்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் பேலன்னு சொல்லிட்டு மெஷினில் ஒன்றும் கொழுவில் இல்லை, ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில், சும்மா கொழுவி கிடக்கு. மெஷின் கீக்கிண்டு கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதாண்டுட்டு நான் போய் பார்க்க தெரியுது, எங்களுக்கே தெரிஞ்சிட்டு ஆள்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு வீங்கி இதாண்டுட்டு. அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம். உள்ளுக்கு நாங்கள் கேட்டாங்க,
இந்த செஞ்ச டாக்டர் வர சொல்லுங்க, நான் கதைக்கணும் என்ன நடந்துட்டு கேட்கணும்னு சொல்ல அப்படிலாம் கூட்டிக்கிட்டு இல்லாது அவையில் வரமாட்டோம், உங்களை இஷ்டத்துக்கு வர மாட்டோம். அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமா வீட்டில் இருக்கல, படுக்க இல்லை ஒரு இது வரைக்கும் வருத்தம் சொல்லி படுக்க இல்லை. அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா. வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு. அதுலேருந்து நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா. இப்படி வர்றாக்கள் இப்படி 44 வயசு 4 வயசுல பிள்ளையும் இருக்கு. இப்படி இளம் வயசுகள் எல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பி வாரது. வெளியில போனா சுகமா வரையணும், காசுகாரம் செய்யலாம். வெளியில போயிட்டு காசு இல்லாத என்ன செய்யறது, ஆஸ்பத்திரியிலையும் காசு தான் கேட்கணும்.